சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக மகத்தான வெற்றி பெற்று தமிழகத்தில் மீண்டும் ஆட்சி அமைப்பதை தொடர்ந்து கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அஇஅதிமுக சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்க உள்ளது. அஇஅதிமுகவின் இந்த மகத்தான வெற்றியை கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் அஇஅதிமுக தலைமை அலுவலகம் முன்பு திரண்டு உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். பலர் உற்சாகமாக நடனமாடியும் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். அம்மாவுக்கு நிகர் அம்மா தான். அம்மாவை வீழ்த்துவதற்கு யாருமே கிடையாது. எத்தனை கட்சிகள் சேர்ந்தாலும் அம்மாவை அசைக்கவோ யாராலும் முடியாது என்று அம்மா இருக்க வரைக்கும் அம்மா தான் முதலமைச்சர். எந்த தீய சக்தியாலும் யாராலையும் அம்மா அழிக்க முடியாது. அம்மா புரட்சித்தலை அம்மா முதலமைச்சர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் போயஸ் தோட்ட இல்லம் பகுதியிலும் அஇஅதிமுக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். கழக தொண்டர்கள் தங்களின் உடலில் கழக கொடியின் வண்ணங்களை பூசிக்கொண்டு மகிழ்ச்சி நடனமாடினர். அஇஅதிமுகவின் மகத்தான வெற்றியை ஜெயா தொலைக்காட்சி ஊழியர்கள் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி மகிழ்ந்தனர். தமிழ்நாடு தலைமைச் செயலக பணியாளர் கூட்டுறவு சங்கத்தின் சார்பில் சென்னையில் அஇஅதிமுகவின் மகத்தான வெற்றியை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். மாண்புமிகு அம்மா புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இன்று பெருமான வாக்குகள் வெற்றி பெற்று இந்த எங்கள் தமிழ்நாடு தலைமைச் செயலக கூட்டுறவு அருந்தக சார்பாக தலைமைச் செயலக ஊழியர் சார்பாக அம்மா அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று அம்மா வந்தனால் ஏழை மக்களுக்கும் பல பாமர மக்களுக்கும் நல்லதே நடக்கும் என்பது எங்கள் தலைமைச் செயலக ஊழியர் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழகம் முழுவதும் அஇஅதிமுகவின் வெற்றியை கழக தொண்டர்கள் உற்சாகமாக பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடி மகிழ்ந்தனர்.